மாம்பழம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு ஜூஸ் குடிக்கணும், இந்த மாதிரி மில்க் ஷேக் எல்லாம் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மாம்பழம் மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மாம்பழம் வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாம்பழம், அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை, அது கூடவே பால் சேர்த்திக்கோங்க. பால் நம்ம ஊற்றுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றி நம்ம செஞ்சாலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த பால், சர்க்கரை, மாம்பழம் எல்லாமே நல்லா மிக்சியில் நம்ம ரன் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாதாம் பிசின் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது வந்து இப்போ இது கூட நான் சேர்த்திக்கிறேன். நம்ம மாம்பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி இந்த பாதாம் பிசின் வந்து சேர்த்தணும். அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப்பும் அப்படியே நம்ம வந்து சேர்த்திக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிருச்சுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வெயிலுக்கு இதுக்கும் சாப்பிட்றப்ப வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த டயத்தில் வந்து வெயில் காலத்தில் நம்ம இது குடிக்கலாம். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.